அங்கிட்டு இறக்குங்க. இவன் மைசத்தை வேலை ஆக்கணும்னா டிராக்டர் ஓட்டுறவனா கொழுவை நீட்டுற மாதிரி நீட்டி வச்சுட்டான். மிஸ்டர் புத்ரு, என் தங்கம் அங்கிட்டு இழுச்சு வை தங்கம். சென்ட்ரா வச்சா தானே இவளுக்கு டேலை. நீ மைசெட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நாளையிலேருந்து இது ஊமச்சு கூடு பிறக்க போடா. என்ன சண்டை வாயிலையா புத்ரு? சார் போயிடா, எக்கோ கட் பண்ணு. சார் போய் அப்போ இங்கிட்டு சத்தம் போட்டீங்கன்னா மறைச்சு கட்டி போடுவேன். மொத்தத்தில் ஒரு ஆளுக்கு 2 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்டு போயிடுறேன். என்ன சண்டை ஓடுறிய? ஒன்றுக்குள்ள ஒன்று ஜாமி விட்டு என்ன பண்ணுறீங்க? வாழ சுருட்டது எங்க நிறகுலத்தை ஐயனாரு மாடு வலதுகம் பச்சாக்கிது. இடுப்ப முறுக்குது எங்க பாட்டைங்க வளர்த்த மாடு இலதுகம் பச்சாக்கியது. இங்க இருந்து டீ வாங்கிட்டு வரேன் பாரு. என் பர்ஃபார்மன்ஸை கெடுக்கிறாங்க. தகடு கண்டங்கர் இந்த வந்துட்டான். அன்னிக்குறோம் ஐப்ரோ அரியணி நமச்சிவாயே. ஏழை உட்காருங்கடா. குருவே நமச்சிவாயே, குருலிங்க நமச்சிவாயே. முந்திவி தொந்திவி நாயகனே, எப்ப முருகனுக்கு மூத்தவனே. ஆனை தந்த முகம் அடங்கி தந்த முகம் பேன வைத்தோனே பெருச்சாலி மகனே. மருதங்குடி கம்மா பாசனம்மா, எந்த மடையிலடா உக்காந்துருக்க மருதுடைய ஐயனாரு. கம்மா பொருட்களே மழை தண்ணி வத்தாம பாயுதுடா மருதங்குடி வயக்காட்டுல. என்னதா இல்லை குழி வெட்ட போறியா என்ன? என்னப்பா ரொம்ப அரை வாங்கிட்டு கம்மாயில் நீஞ்சி போற. உட்கார்றா. சூடத்தை பொறுது கமுதி பஸ் ஸ்டாண்டில் போடுது. இங்கே போடுறது ஒரு எத்துதான். அந்த எத்து பல் அந்துவம் இரச முண்டை போறதுப்பா. போ சொல்லல பொறுத சொன்னேன். 8ல் 3 போகுமாடா? 8ல் 3 போகுமாடா? 8ல் 3 போனா 5 மீதி இருக்கும். போறதுப்பா. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். போறது காமின்ட்டேன். குடுக்க காமிங்க. வர வர காது கேட்கல கொடாய்க்கு. வில்லத்தி முத்துங்கண்ணே சப்போர்ட்டுக்கு வர்ற. இப்போ பாரு என்ன அற வாங்குறேன் மட்டும். அவன் எதுக்குடா எது ஆனைக்கு அங்குசம் மாதிரி அவன் அடிச்சுக்கிட்டே இல்லைன்னா வேற மாதிரி பண்ணிடுவான்டாவன். மெதுவாக காமிப்பா. ஏய் விராண்டாய் முத்து
ஏதாச்சும் வீட்டு போடா. சிரிப்பா பாரு, அப்படியே சின்ன பெருச்சாளி மாதிரி மயிர் மயிர். நீ எனக்கு அண்ணனா அவனை சப்போர்ட் பண்றியாங்களா? ஆதி ஒரு காலம் ஆதி ஒரு காலம் தான் பண்ண 2 காலமா செஞ்சாவெல்லாம் மனுஷனா சாப்பிடலப்பா. எங்க சோறு போ எங்க ஐயாக்க உள்ள காலம் கேட்டு சொல்லி வரேன். சொல்லுவாங்க சொல்லுங்க. பழைய கிழவங்க ஆண்ட மருதங்குடி சீமையில் அடுத்து வார்த்தை சொல்ல தெரியல, அப்படியே யோசிக்கிறேன். சொல்லுவேன்டா. என்ன போனது சாமி நோத்தாவோட சாமி வந்துச்சு வரிய மேல் குடிச்சா 30 நாள் ஆச்சு. ஓ ஐடியா அப்படின்னா அடுத்த வார்த்தை யோசிக்கிறானா முத்தண்ண. சிரிப்பு மயிர் சிரிச்சுக்கிறியா மயிர் சிரிச்சுக்க. அப்ப கிளவே படப்பும் போட முள்ளு வட்டம் போறாக. படப்பு போட வைக்கல இருக்கும், முள்ள வெட்டுறாங்களா? படப்புல மாடு வராம உங்க ஐயா முள்ள வட்டி வராரு படப்படைக்க. ஆமா படப்பு மாடு திங்கும்ல. அப்ப வேலிக்குள்ள கிளவி கிடக்குறா. அங்கேயும் அவ கிடக்குறா உட்காந்துருக்கா வேலிக்குள்ள. அப்ப கருணாக புத்துல பாம்பு. புத்துல பாம்பு இருந்துச்சா கிழவங்கிட்ட பாம்பு இருந்துச்சா? இல்லை கிழவன் பக்கத்துல பாம்பு நின்றுச்சான்னு கேட்டேன். படமெடுத்த பாம்பு. படம் எடுத்தது போட்டுச்சா இல்லை உள்ள நுழைஞ்சிருச்சா? இல்லை அவளை போட்டுச்சா இல்லை பொந்துக்குள்ள வேற நுழைஞ்சிருச்சான்னு கேட்டேன். சொல்ல விடு பண்ண. சரி சொல்லுங்க. கிழவன் பாம்பை பிடிக்கிறேன். ஆமா அவன் பிடிக்கல என்ன கிட்டாது விலை ஓடி போயிரும்ல. அடப்புக்குள்ள நுழைஞ்சுட்டா அப்புறம் கூலம் பிடுங்கும் போதெல்லாம் அரைச்சி தட்டான். கிழவி முனிய பிடிக்கிறா. ஆமா அவன் பிடிச்சா கிழவன் பாம்பை பிடிச்ச, கிழவன் பாம்பை பிடிச்ச, கிழவி முனிய பிடிச்ச. அதிசய மயிராடா சிரிக்கிறேன். பாம்பு வாழை பிடிக்கிறா. வாழை பிடிச்சாளா? வாழை பிடிச்சி உருவுனாளா? பச்சை பாம்பை பிடிச்சா குழம்பு நல்லா இருக்குமா? பச்சை பாம்பை பிடிச்சி உருவுனா என்ன உனக்கு சத்தமே வருதுல்ல? என்ன உனக்கு சத்தமே வருதுல்ல உடாஞ்சி? மர உடுக்கு ஏன்ட்ட ஒரு கரும்பு உடுக்கு அடிக்கிறீங்களா? ஏட்ட மட்டும் இல்ல ஏவிஎம் பாயிஸ்ட பூரா இருக்கு உடுக்கு. எப்படி சத்தம் கேட்க? டூண்டு உண்டு உண்டு உண்டு. மதுரை அதுலயும் மதுரையில வாழ்றவங்கிட்ட பெரிய பெரிய உடுக்கா இருக்கான். சொல்லி வாரேன். சொல்லுவாங்க சாமி சொல்லு. உன் முப்பாட்டன் காலத்துல நடந்தது சொல்லி வாரேன். ஊம் போடு. அது போடுறதானே எனக்கு பொழப்ப. சொல்லி வரவா? இருக்க இடம் இல்லாம அவளை முப்பாட்டேன் மருதங்குடி கம்மா கரையில குடிசை போடுறாரு. கேட்டு வர. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெய்யுது. கிழவன் போட்ட கூரை ஒழுகுதுடா. ஒழுகும் போது கிளவி சேலைய அவுத்து பிடிக்கிறா. கிளவி வேட்டிய ஒத்து பிடிக்கிறேன். பரவாயில்லையா? வேலை வேகமா முடிஞ்சு போயிருமே. அவன் வேட்டியாவுக்கு அவன் சேலையாவுக்கு. நீங்க தானே சொன்னீங்க மழை தண்ணி வடியாம. மழை தண்ணி வடியாமையா இல்லை கிழவி தண்ணி வடியாமையா? கிழவி மேல தண்ணி வடியாம பிடிச்சாலாண்ட. மழை நிக்குது கிளவி மாசம் ஆகுறா. எவ்வளவு அழிஞ்சாருன்னு. மழை பேஞ்சு நிக்கமுள்ள மாசமானா கொடாங்கி இதெல்லாம். நம்மள காமாடு தலைமாட உனைய காவை வாங்கிடுவேன். சரி நம்மள என்ன காமாடு தலைமாடா இருக்கட்டும். கடையில் சம்பளம் கொடுக்க மாட்டேன். சரி ஆமா பாதம் ஆயிருப்பா.
மழை தண்ணிக்கு கிளவி உல வச்சு சோறாக்கும் போது சோத்து பொறுக்க வெள்ளையா வருதுடா. என்ன என்ன ஏய் என்ன ஏய் வா. சோறு வச்சுனா சோறு வெள்ளையா இல்லாம சோறு கருப்பாவா இருக்கும். சொல்லி வாரே ஊன்னு சொல்றான். ஏய் இதுக்கெல்லாம் ஊன்னு சொல்லி நான் அந்த காசை வாங்கி பொழச்சதே போதும். கமுதியில் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்து கூட பொழச்சுக்கிறேன்டா. ஏய் சோறு வெள்ளையா இல்லாம போங்கடா. ஏ சரியா சொல்லிட்டு வரட்டே. அந்த காலத்து நடந்த அசம்பாவதம்பா. உட்காரா. இப்போ சொல்லி வரேன் பாரு, நீ அழுது ரத்த கண்ணீர் வடிப்படா. சோறு வெள்ளையா வருது சொல்லிட்டேன், வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுப்பு அமர்ந்து போச்சு ஊதாங்கலைய காணா. ஊதாங்குலை கலவிக்கிட்டேன் இல்லையா? அவன் ஊதாங்குலை வாங்கி கலவி ஊத வேண்டியதானே. ஊத வேண்டியதானே. பசுமாடு கண்டு ஓடுது. கண்டு ஓட்ட நாளையில பாட்டே வளர்த்த மாடு இளங்குடி ஓடுதுடா. கண்டாலி கால் தூக்க ஒடிச்சிருச்சு. தூக்க ஒடிச்சிருச்சு. நான் மடக்கி உட்கார முடியாம அருள் புரிய. ஏய் டேய் டேய் ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. சமாளிப்புல சமாளிக்கிற சரியான அட்டை. அதான் அப்படியே அருள் மயத்துல முடிச்ச சொல்லி வரேன் பாரு. மடக்கி ஒன்னால உட்கார முடியலன்னு சொல்லு. மாடு இன்றவனையே கிளவெஞ்சியும் பால் வச்சுறேன். அப்ப அந்த காலங்கண்டு போடும்போது கிளவி சொன்னாலாம், நிஜமா உனக்கு அருள் பிடிச்சிச்சா? சத்தியம் ஒண்ணு சூடத்தை பொறுத்திடா. சத்தியம் சாமி தத்துவமா பேசுறத. ஆமா காசு வேணும். அந்த கண்ட ஐயனாரு கோயில் காலையா வளர்க்க விடணும்னு கிளவி ஐயா கிளவி சொல்ற அம்மா ஐயனாரா. அப்ப கண்ட கொண்டு போறாக கிளவி பொங்க வச்சு மருதங்குடி ஐயனாரு அழுகாம சொல்லு. அப்ப பொங்க வைக்க போகும்போது பொங்க பானையை எடுத்து போலடா. கிளவி பொங்க பானையை எடுத்து போகல. பொங்க வைக்க தானே போனாங்க. அருளண்ணே பொங்க வைக்க போறவ அவன் யாரும் டேய் இங்க வாடா. டேய் வாடா. பொங்க வைக்க போறவன் கிளவி ஓட்டமா ஓடி போய் கூரை வீட்டில் நுழைஞ்சு பானையை தூக்குறாரு. அதைச்சு பானை வச்சு யோசிக்கிற அருள் பிடிச்சி சொல்றேன். ரெண்டு ரெண்டு தட்டுனா ஒடுக்க வைக்கிறான்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்படி தட்டிக்கிட்டு அப்படியே யோசிச்சு அடுத்த என் வாய் வேற சும்மா இருக்குது. நீ கொஞ்ச நேரம் இருந்தா சம்பளம் வாங்கிட்டு போய் காலையில் சீட்டு காசு சொல்லணும்னு யோசிச்சா அருள் பிடிச்சா. அருள் பிடிச்சிச்சு. ஐயோ தத்துருவா அடிக்கிட்ட சாமி. பானைய கொண்டு போய் வைக்கும் போது தீப்பெட்டிய மறந்துட்டாங்க. அவட்ட தீப்பெட்டி இருக்குமே கிளவிட்ட. வெறும்பட்டியா இருந்துச்சா? அவட்ட வெறும்பட்டியா இருந்துச்சுன்னா கிளவிட்ட குச்சி இருக்கும்ல பொருள வேண்டியதானே. அடுமைக்கிற ஆளுகிட்ட வாங்கி பொருதுறாரு. கிளவே அடுப்பு எரியுதுடா. விறக திணிச்சானா? அடுப்புல விறக திணிச்சாம பானை பொங்குது. நம்ம கிளவி துப்பு கட்டவ மண்டை வள்ளத்தை மறந்து வந்துட்டாடா.
சரி ஆமா எதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் மண்டவெல்லாம் இல்லைன்னு நம்ம கிளவே மறிக அழுகுறான்டா. அவன் அழுகுறான்டா நீ அழுகுறியாடா? தலைவாவை கடிச்சு பிடிச்சாடா. அவன் ஏவிஎம் பாய்ஸ். அப்ப மண்ட வெள்ளத்தை எடுத்துட்டு வந்து கிண்டும் போது பொங்க சோத்துக்கு கிசுமிசு பழம் போடலடா. ஆமா கிசுமிசு பழம் இல்லைன்னா உலகம் அழிஞ்சு வரும்ல. கிசுமிசு பழம் போடாம பொங்கச்சோறு திங்க முடியாது, கசக்கும். அப்ப பொங்க இறக்கி வச்சாச்சு. கிசுமிசு பழம் இல்லைன்னா கிளவிட்டு இருந்திருக்குமே 2 பழம். டடா புடுக்கு கிண்ட வேண்டியதானே. கெடா வெட்ட வர்றேன். கெடாய வெட்ட வரும்போது மஞ்சப்பாலை ஊத்தம் போது டேய் அது பொட்டையாடா மாறுதுடா. இந்த கெடா பிடிக்க போனவன் யாரு? முதல்ல அவனை கூப்பிடு. இவன் எந்த முடிக்க போயிருப்பியா? நீ தானே வா வேந்தேன் நீ தானே கெடா பிடிக்க போன. மண்டையில மசுர் இருந்தா நீ புடிச்சு பார்த்து போலீஸ். கெடா பிடிக்க போனேன், இருட்டுக்குள்ள பிடிக்க போனேன், புடிச்சு பார்த்துலாம் பிடிக்கணும். புடிச்சு பார்க்காம அப்படின்னா அடுத்து என்ன சொல்றோன்னு யோசிக்கிறான். அர்த்தம் அடுத்து என்ன சொல்ற? கெடாய பிடிச்சு போகும்போது நீட்டிக்க காலு தூவ பிடிக்கும். கடாய அறுக்கும் போது ரத்தம் வடி இதுடா கடாய்க்கு. எவ்வளவு ஒரு அதிசயம். நான் விசிட்டி கார்டு வாங்கி கம்பதி வந்தா ரொம்ப கொடுங்க இந்த கோடாயிட்ட. ஏன்னா கெடாய ரத்தம் வராம அப்புறம் நோத்தா என்னடா வரும், ரத்தந்தே வந்திருக்கும். அந்த கடாய உரிக்கும் போது உள்ள செவரொட்டி இல்லடா. என்னடா அதிசயமா இருக்கு, செவரொட்டி இல்லையா? எவனோ எடுத்துட்டு போயிட்டான். உரிக்கும் போது இல்லையா? உரிக்கும் போதே உரிச்சவன் களவாண்டு போயிட்டானா? உரிக்கும் போதே இல்லை, செவரொட்டிக்கு லாவுறாங்க. அது ஏவிஎம் பாய் செவரொட்டிக்கு தெரியுமா? தெரியும். கப்ளிங் தெரியுமா? கப்ளிங் தெரியும், செவரொட்டி தெரியல இருக்கு. அதே தான்டா. கப்ளிங் செவரொட்டி, செவரொட்டி கப்ளிங். பின்தொடர்ந்து இந்த இடத்துல மாண்ட கண்ணி பிடிச்சிருக்கா. ஆமா சாமி, அந்த வேதனைக்காகவே வந்தேன். ரொம்ப நாளா ரொம்ப சித்திரவதையா இருக்கு சாமி. தண்ணிக்கு போகையில் இந்த தங்க புள்ளைய பின்தொடர்ந்த அன்னை முனி தண்ணிக்கு தான் அடி போகையில் பின்தொடர்ந்த அன்னை முனி. மடுவில் கை வச்சாருன்னா இவன் என்ன? அப்போ இவன் ஏதோ சினிமிசம் பண்ண போயிருக்கேன் அந்த சூத்து ஊத்தி. அவனை பார்த்தவனே ஒரு மாதிரியா கப்ளிங்கெல்லாம் மறைக்கிறான். வந்தது யாருன்னு கேள்றான். டேய் வாடா.